ஹை गाइस, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தாங்க. இணையதளத்தில் பலவிதமான வீடியோக்கள் கொட்டி கிடக்குது. அதுல சில வீடியோக்கள் அமானுஷ்யமா இருக்கும். இன்னும் சில வீடியோக்களை பார்க்கும்போது நம்ம மனசுல பலவிதமான கேள்விகள் எழும். அந்த வகையில் இப்ப உலகமே கொரோனா அப்படிங்கிற மரண பயத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையில் மரணத்தை முடிவு செய்வது யார்? ஒரு மனிதனுடைய கர்மகாலம் முடிகிற வரைக்கும் கொரோனா அப்படிங்கிற கிருமியோ இல்ல இன்னொரு நபரோ நினைச்சா ஒரு மனிதனுடைய மரணத்தை முடிவு செய்ய முடியுமா? இப்படி சில வீடியோக்களை பார்க்கும்போது நம்ம மனசுல கேள்விகள் வருது. நீங்களும் இந்த வீடியோக்களை பாருங்க. இந்த வீடியோக்களுக்கு பின்னாடி இருக்கிறது கடவுளா, தற்செயலா, இல்ல விதியா அப்படிங்கிறத வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த சிசிடிவி வீடியோ காட்சி 2018ஆம் ஆண்டு மும்பையில் பதிவு செய்யப்பட்டது. இந்த வீடியோ காட்சியில் ஒரு தெருவில் சில சிறுவர்கள் ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்க காட்சியை உங்களால பார்க்க முடியும். அந்த நேரத்தில் அங்க பார்க் பண்ணி வச்சிருந்த காரை ஒரு பெண்மணி அவசரமா ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் அங்க விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு சிறுவனும் அந்த காருக்கு முன்னாடி உட்காந்து தன்னுடைய ஷூலேஸை கட்ட ஆரம்பிக்கிறான். ரொம்பவே அவசரத்துல இருந்த அந்த பெண்மணி இதை கவனிக்காம காரை ஃபார்வர்ட்ல மூவ் பண்றாங்க. கார் முழுவதுமாக அந்த சிறுவன் மேல ஏறி போகுது. பதைபதைக்க வைக்கும் இந்த காட்சிக்கு அப்புறம் தான் ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவ்வளோ பெரிய கார் அந்த சிறுவனுக்கு மேல ஏறி போனதுக்கு அப்புறம் அந்த சிறுவன் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் விளையாட போற காட்சியை உங்களால பார்க்க முடியும். அந்த பெண்மணி ரொம்பவே அவசரத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க காருடைய டோரை சரியா க்ளோஸ் பண்ணாம போறதுல இருந்தே தெரியுது. இவ்வளவு அவசரத்துல இருந்ததுனாலதான் அந்த சிறுவனை கவனிக்காம சிறுவன் மேல காரை ஏற்றிருக்காங்க. எதுவா இருந்தாலும் இவ்வளவு பெரிய கார் ஏறி அந்த சிறுவன் இறக்காம இருந்தது எப்படி? இந்த சிறுவனுடைய மரணம் இந்த காரின் மூலமாக இல்ல அப்படிங்கறதா இது மூலமா தெரிய வருது. நண்பரே, மரணம் அப்படிங்கிறது எப்போ எப்படி வரும்னு யாராலும் சொல்ல முடியாது. தென்னையில இருந்து விழுந்து பொழைச்சவனே இருக்கான், திண்ணையில இருந்து விழுந்து செத்தவனே இருக்கான் அப்படிங்கிற பழமொழியே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நிரூபிக்கும் விதமான ஆச்சரியமான ஒரு வீடியோ ஃபுட்டேஜை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ் 2018ஆம் ஆண்டு ஒரு காரோட டேஷ்போர்ட் கேமராவில் பதிவு செய்யப்பட்டது. இந்த வீடியோ காட்சியை கவனமா பாருங்க. ஒரு தம்பதியினர் தன்னுடைய பைக்குக்கு முன்னாடி குழந்தைய உட்கார வச்சு ரொம்பவே வேகமா போய்கிட்டு இருக்காங்க. நீலாமங்கலம் டு பெங்களூரு போற ஹைவேயில் பெங்களூருவை நோக்கி வேகமா போய்கிட்டு இருந்த இந்த தம்பதியினருடைய பைக் துரதிர்ஷ்டவசமாக எதிர்த்து வந்த பைக் மேல மோதிடுச்சு. இந்த பயங்கரமான ஆக்சிடென்டின் காரணமாக அந்த தம்பதியினர் அந்த இடத்துலயே தூக்கி வீசப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஆச்சரியமான சில காட்சிகள் பதிவாச்சு. என்ன அப்படின்னா, இந்த தம்பதியினர் தூக்கி வீசப்பட்டதுக்கு அப்புறமா அந்த குழந்தை அந்த பைக்லயே தாங்க உட்காந்துருந்துச்சு. இந்த பைக் ஸ்டாப் ஆகல. இந்த பைக் சில மீட்டர்கள் தூரம் வரைக்கும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெல்ல வலதுபுறம் திரும்பி அங்க இருக்கிற பேரிகேட் பக்கம் போனதும் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அந்த பைக் புல்வெளியில போய் விழுந்துருச்சு. இதனால அந்த குழந்தை எந்த விதமான சிறு காயமும் இல்லாம உயிர் பிழைச்சிருச்சு. இந்த குழந்தை மட்டும் அந்த இடத்துலயே கீழே விழுந்துருந்துச்சுன்னா இந்த குழந்தையை யாராலும் காப்பாத்திருக்க முடியாது. இந்த காட்சிகள் மட்டும் இந்த டேஷ்போர்ட் கேமராவில் பதிவாகலன்னா நம்ம யாருமே பார்த்திருக்க முடியாது. இந்த வீடியோ காட்சிகளை பார்த்துட்டு பெங்களூரு போலீசாரே இது மாதிரியான மிராக்கிள்ஸை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. மரணம் அப்படிங்கிறது யாரால முடிவு செய்யப்படுதுங்க? இந்த குழந்தை பூமிக்கு வந்த வேலை முடியாதப்போ எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டும் இந்த குழந்தைக்கு மரணத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் மூலமா நமக்கு தெரிய வருது. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிப்பைன்ஸ் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மனதை நெகிழ வைக்கும் ஒரு அமானுஷ்ய வீடியோ காட்சி தான். பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த வைபர் அலாமர்ஸ் அப்படிங்கிற இந்த பெண்மணியோட 7 வயது மகனான ட்ரிபி அப்படிங்கிற சிறுவன் இறந்து போயிட்டான். இறந்து போன அந்த சிறுவனுடைய இறுதிச்சடங்கு காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சிறுவனுடைய உடலை அழகான சவப்பெட்டியில வச்சு அந்த சவப்பெட்டியை பூக்களாலும் வெள்ளை நிற பலூன்களாலும் அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த சவப்பெட்டிக்கு முன்னாடி உட்காந்து அந்த சிறுவனுடைய தாய் கதறி கதறி அழும் காட்சியை உங்களால பார்க்க முடியும். அந்த சமயத்துல தான் ஒரு அமானுஷ்யமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த சவப்பெட்டிக்கு முன்னாடி பல வெள்ளை நிற பலூன்கள் பறக்க விடப்பட்டிருந்தது. அதுல ஒரு பலூன் மட்டும் அதுவாவே பறந்து வந்து அழுது கொண்டிருந்த அந்த அம்மாவை சுத்தி வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பலூன் அந்த அழுது கொண்டிருந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அந்த அம்மாவை ஒட்டி உரசும் காட்சியையும் உங்களால பார்க்க முடியும். ஆரம்பத்தில் புரியாமல் தவித்த அந்த தாய் தன்னுடைய மகன் தான் பலூன் மூலமாக தனக்கு ஆறுதல் சொல்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பலூனை கட்டி தழுவி அழுக ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மாவையே இந்த பலூன் சுத்தி வருவதையும் இந்த பலூனை கட்டி பிடிச்சுக்கிட்டு அந்த அம்மா கதரும் காட்சியையும் பார்க்கறவங்க எல்லாத்தையுமே நெகிழ வச்சிருங்க. சமூக வலைதளங்களில் பதிவிட்ட சில நாட்களிலேயே 3 மில்லியன் மக்களால் பார்த்து ரசிக்கப்பட்ட இந்த வீடியோவில் பெரும்பாலானவங்க இறந்து போன அந்த சிறுவன் தான் பலூன் மூலமாக அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னதாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.
நண்பரே, ஆச்சரியம் அமானுஷ்யம் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லா பாருங்க. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ராஜஸ்தானின் அஜ்மர் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 4 வயதாகும் பெண் குழந்தை ஒன்று மழலை நடை போட்டு நடந்து போற காட்சியை பார்க்க முடியும். ரொம்பவே சாதாரணமா இருக்கிற இந்த ஃபுட்டேஜ்ல அப்படி என்னடா ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. எந்தவித இடையூறும் இல்லாம நடந்து போய்கிட்டு இருந்த அந்த குழந்தை திடீர்னு யாரோ தள்ளிவிட்ட மாதிரி கால் தடுக்கி கீழே விழுகுது. கீழே விழுந்த குழந்தை பிளாட்டா படுத்து கிடக்குது. அந்த குழந்தை கீழே விழுந்த சிறிது நேரத்திலேயே அந்த பக்கம் ஒரு கார் வந்து அந்த குழந்தை மேல ஏறி போகுது. அந்த கார் போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை எந்த விதமான தொந்தரவும் இல்லாம மறுபடியும் எழுந்து நடந்து போற காட்சியை உங்களால பார்க்க முடியும். யோசித்து பாருங்க, அந்த இடத்துல அந்த குழந்தை மட்டும் கீழே விழாம இருந்துச்சுன்னா அந்த கார் கண்டிப்பா அந்த குழந்தையை ஏத்திருக்கும். காரணம் இல்லாம காரியம் இல்ல. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியான சிறிது நேரத்திலேயே வைரலாக பரவ தொடங்கியது. பல ஹிந்தி சேனல்கள் இந்த வீடியோவை கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. குழந்தையோட பெற்றோர்கள் அங்க இருக்கிற பாபாஜியோட அருள் தான் இந்த குழந்தைய காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தற்செயலா, விதியா, இல்ல கடவுளின் செயலா? உங்களுடைய கருத்துக்களை நாங்க எதிர்பார்க்கிறோம். கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வாசல் வரைக்கும் வந்த யமதர்மனை டாடா பை பை சொல்லி வீட்டுக்கு அனுப்பின ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை பத்தி தாங்க. அமெரிக்காவின் நார்த் கரோலினா பகுதியைச் சேர்ந்த செல்சி அப்படிங்கிற இந்த சிறுமி 2008ஆம் ஆண்டு நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு அங்கு உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். ஏற்கனவே பல உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த செல்சிக்கு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்தாலும் செல்சியோட உடம்புல எந்த விதமான மாற்றமும் இல்லை. செல்சியோட உடம்புல உயிர்காக்கும் கருவிகள் பொருத்தப்பட்டு செல்சியின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. செல்சியோட இடது நுரையீரல் பாதிக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வலது நுரையீரலுக்கும் பரவி 2 நுரையீரல்களும் பாதிக்கப்பட்டது. மூச்சு விடுவதற்கே கஷ்டப்பட்ட செல்சி இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மேல பொருத்தி இருந்த உயிர்காக்கும் கருவிகளை மருத்துவர்கள் எடுத்துட்டாங்க. ஐசியூ வார்டுக்குள்ள மரணத்தின் வாயில் நின்று கொண்டிருந்தால் செல்சி. அந்த சமயத்துலதான் மருத்துவர்களே ஆச்சரியப்படும் வகையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. செல்சி அனுமதிக்கப்பட்டிருந்த ஐசியூ வார்டுக்கு முன்னாடி பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. இந்த பிரகாசமான ஒளியை அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தலைமை நர்ஸ் தன்னுடைய கம்ப்யூட்டர் மானிட்டர்ல போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த பிரகாசமான ஒளி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் செல்சியோட உடம்புல நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள்லயே பூரணமா குணமாயி வீட்டுக்கும் போயிட்டாங்க செல்சி. இந்த பிரகாசமான ஒளி பாக்குறதுக்கு இறக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு ஏஞ்சல் மாதிரி இருக்கிறதுனால செல்சியோட அம்மா தன்னுடைய குழந்தைய காப்பாத்தினது ஒரு கார்டியன் ஏஞ்சல் தான் அப்படின்னு ரொம்பவே நம்புறாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்ன அப்படின்னா, செல்சியோட பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான். மயிரிழையில் உயிர் தப்புறது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பார்த்திருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்க. உத்தரப்பிரதேசத்தோட ஜான்சி அப்படிங்கிற பகுதியில் சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் தலை வைத்து படித்திருந்த இந்த இளைஞன் மயிரிழையில் உயிர் தப்பிய காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ட்ரெயின் டிரைவர் சமயோசிதமாக எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெயினுடைய வீல் எவ்வளவு க்ளோஸா வந்து ஸ்டாப் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இளைஞனுடைய தலைக்கும் வீலுக்கும் உள்ள கேப்பை பாருங்க. அதுதான் இவனுடைய உயிர் தப்பிய அளவு. இந்த வீடியோ மூலமா நாங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா, கொரோனா வந்து பொழைச்சவனு இருக்கான், கொசு கடிச்சு செத்தவனு இருக்கான். கொரோனா அப்படிங்கிறது மரணத்துக்கான கருவி மட்டும்தாங்க. கொரோனாவே நினைச்சாலும் எல்லாத்துக்கும் மரணத்தை தர முடியாது. அதனால தனித்திரு வெளிப்பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மெசேஜோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை டகல் டகல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.